டியூப் தமிழ் சினிமா நியூஸ். ஜேம்ஸ் வசந்தனை நேரடியாக விமர்சித்த KS ரவிக்குமார் தனது படங்களில் எப்படி சொல்ல வந்த விஷயத்தை பளிச்சென்று சொல்வாரோ அதேபோல் மனதில் தோன்றியதை பளிச்சென்று பேசக்கூடியவர் டைரக்டர் KS ரவிக்குமார். அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த ஒரு படத்தின் ஆடியோ விழாவில் கலந்து கொண்டார். அப்போது அப்படத்தின் இசையமைப்பாளரான ஜேம்ஸ் வசந்தனை பற்றி நேரடியாகவே விமர்சித்தார். அதாவது, இந்த ஜேம்ஸ் வசந்தன் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தொலைக்காட்சியில் கோட் சூட் அணிந்தபடி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு என்னவோ சினிமாவையே அவர்தான் கண்டுபிடிச்ச மாதிரி படங்களை விமர்சிப்பார். நான் இயக்கிய படங்களை அவர் விமர்சிக்கையில் தெனாலி, சுண்டலி, பஞ்சதந்திரம், மாயமந்திரம், வரலாறு, தகராறு என்றெல்லாம் கண்டபடி விமர்சித்திருக்கிறார். ஆனால் அந்த படங்கள் எல்லாமே நன்றாக ஓடின. இதையெல்லாம் அவராக பேசினாரா இல்லை யாராவது எழுதி கொடுத்து பேசினாரா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் டிவியில் அவரை பார்த்ததுமே எனக்கு கடும் கோபம் வரும். அவரை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் என்று மனதில் தோன்றியதை மளமளவென்று கொட்டினார் ரவிக்குமார். கடைசியாக ஜேம்ஸ் வசந்தனின் இசையை சில வார்த்தைகளில் மேடை நாகரிகத்துக்காக புகழ்ந்து பேசிவிட்டு அமர்ந்தார். என்றாலும் அதன் பிறகு பேச வந்த ஜேம்ஸ் வசந்தன் KS ரவிக்குமார் தன்னை விமர்சித்தது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் வேறு சில விஷயங்களை மட்டுமே பேசிவிட்டு சென்றார்.